வணக்கம். இந்த மாதம் என்னன்னு தெரியல, ஒருத்தருடைய பேர் தான் வந்து அடிக்கடி எல்லார் வாயிலையும் வந்தது மட்டும் இல்லாமல் பேசுபொருளாகவே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். வணக்கத்துக்குரியவராக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து காலங்காலமாக இருந்தாலும் இவர் எல்லாருமே வந்து தூக்கினா மட்டுமே இன்றைக்கி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற தமிழகத்தில் நிலைமை பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டாகவே வந்துருச்சு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட, அது எந்த அரசியல் கட்சி தலைவராக வேணா இருக்கலாம் தமிழ்நாட்டில், யாருமே வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து பேசாமல் இவருடைய ஆயுதத்தை தூக்காமல் வந்து அரசியலில் இன்றைக்கி வந்து இருக்கவே முடியாத நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி தமிழ் மக்களால் ரொம்ப அன்பாக சொந்தம் கொண்டாடப்படுறது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய முருகரை பற்றி மீண்டும் பேச வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான சென்சிட்டிவான டாப்பிக்காகவும் இதை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. நீ ஏன் பேசுகிற, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ உள்நோக்கத்தோடு தான் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றி பேசினாலும் அவங்களோட பின்னணி அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக்கப்படுது. அது நானாக இருந்தாலும் சரி, இதை பற்றி யார் பேசியிருந்தாலும் அதோட அவங்க ஏன் இதை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுக்குண்டான காரணத்தையும் தாண்டி ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்படுது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, பேசிதான் ஆக வேண்டும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அதற்கு ஒரு காரணம் ஏன்னு உங்களுக்கு தெரியும். வெற்றிமாறனின் தமிழ் முருகன். நான் யூடியூப்பில் அந்த ப்ரோமோ வீடியோ வந்தவொன்னே வந்து ஏதோ ஃபேன் மேடு போல், இப்போ தான் அரசன் படத்தையே வந்து முடிக்க போகிறாரு, வெற்றிமாறன் அவளை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, இன்னும் அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பார், அதுவும் தமிழ் முருகன் வெற்றிமாறன் அப்படிங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அது கூட நம்பிட்டேன் நான். அந்த மியூசிக் டைரக்டர் பேரை பார்த்தோன்னா தான் கண்டிப்பாக ஃபேக் வீடியோ அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி பார்த்தா அது உண்மையான தகவல் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ப்ரோமோவை பார்க்க நேர்ந்தது. அதை குறித்து வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய கொஞ்சம் க்ளோஸாக மூவ் ஆகக்கூடிய சில பேர்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டப்போ அதன் மூலயமா நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல்கள்லாம் தான் உங்ககிட்ட வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெற்றிமாறன் அவர்கள் ஏன் தமிழ் முருகன் அப்படிங்கிற இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச காரணம் வரைக்கும் இயக்குனர் வெற்றிமாறன் இந்த ப்ராஜெக்டை மைண்ட்லேயும் வச்சு இல்லை, தனுஷ் அவர்களும் இந்த ப்ராஜெக்டை பர்டிகுலராக பார்த்திங்கன்னா வந்து மைண்டில் வச்சு இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. வெவ்வேறு திசையில் பயணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணியாக அமைஞ்சது நம்ம ஜூனியர் என்டிஆர் தான். திரிவிக்ரம் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ரவர்சியே வந்து ஆரம்பிச்சுது. ஜூனியர் என்டிஆர் வந்து முருகர் வேடத்தில் நடிக்கிறதாகவும் திரிவிக்ரம் டைரக்ட் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய தமிழர் விரோத திரைப்படங்களை எடுத்த ஒரு ப்ரொடியூசர் தான் பார்த்திங்கன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து ஜூனியர் என்டிஆர் வந்து முருகராக நடிக்கிறாருப்பா, சரி அவருக்கும் வந்து ஒரு டெய்ட்டியாக வணங்குறதுனால உரிமை இருக்குது, யாருமே இதை வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். ஆனால் பார்ன் அண்ட் நார்த் அப்படின்னு சொன்னதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பார்ன் அண்ட் நார்த் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பல தகவல்கள் வந்து தவறாக பரப்பப்படுதுன்னு சொல்லிட்டு தமிழகத்தை சேர்ந்த எல்லா அரசியல் கட்சிகளையும், அது பிஜேபியை தவிர்த்து எல்லா அரசியல் கட்சியிலிருந்தும் எல்லாருமே இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பேசு பொருளாக மாறி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி வந்து ஒரு 2 பாட்காஸ்ட் ஒரு வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இது வருது. ஸோ திரிவிக்ரம் படம் அப்படிங்கிறது முருகரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடநாட்டவராக காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடையாளத்தை வேறு மாதிரி காட்டுறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. அது பேன் இண்டியன் மூவியாக எடுக்க போகிறாங்கன்னா வியாபார ரீதியாக மட்டும் இல்லாமல் தெலுங்கர்களின் நம்பிக்கை அப்படிங்கிறது முருகன் மேலே வேறு மாதிரி இருக்குன்றதுனால இதை குறித்து சவுத்துலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெபல்லியன் அப்படிங்கிறது வந்து குரலாகவே வந்தது. இதை குறித்து வந்து உங்களுக்கெல்லாம் கேட்குறதுக்கு உரிமை இல்லை, நீ ஏன் பேசுகிற, அவங்க சொல்கிறதுலாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூனியர் என்டிஆர் படத்துக்கு முட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சின்ன குரூப் தான். பட் அந்த சின்ன குரூப்புடைய குரல் அப்படிங்கிறது வந்து பல பேரோட ஒளியாக வந்து வெளில காட்டப்படுது, அது ஒரு பின்பமாக காட்டப்படுது அப்படின்னா கூட பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன அடையாளமாக தான் வந்து முருகர் அவர்களை வந்து பார்க்குறாங்க. அவர் ஒரு கடவுள் மட்டும் இல்லாமல், ஒரு அரசராக மட்டும் இல்லாமல், ஒரு முப்பட்டராக மட்டும் இல்லாமல், ஒரு தலைவராக மட்டும் இல்லாமல், ஒரு வழிகாட்டியாக, ஒரு சித்தராகவும் பார்த்திங்கன்னா பல முகங்கள் வந்து தமிழர்கள் முருகர் அவர்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெற்றிமாறன் அவர்கள், அதுவும் வெற்றிமாறன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்டிஸ்டாக வந்து பார்க்கப்படுறவர். அவர் பக்தி அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டார். முக்கியமாக கம்யூனிசம் சார்ந்த படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அப்படிங்கிறவர் எப்படி இது படத்துக்கு வருவார் அப்படின்னா முழுக்க நார்த்துக்கு நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒரு ரிப்ளை மாதிரி இந்த படமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முருகரை பற்றி அவங்க படம் எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் நம்ம வந்து சரியாக நம்மளுடைய பார்வையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் கமிட் ஆனதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் இப்போ எஸ்டிஆர் வந்து அரசன் படத்தில் நடிக்கிறப்போ வந்து தனுஷ் அவர்கள் ஐயோ என்னடா அது அந்த சீட் போயிடுவார் போல இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கூட இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிருந்ததாகவும், அது இந்த நேரத்தில் கைகூடி வந்தப்போ ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்களும் இதுக்குள்ளே வந்து கோதாவில் இறங்கியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தனுஷ் அவர்களோட ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் வந்து ரெடியாக போகுது. இதோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுமதி. அவருடைய பேர் இது ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் முருகன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதுறாரு. 2018 அப்படின்னு நினைக்கிறேன்,
வெறும் 64 பக்கங்கள் கொண்ட அந்த ஒரு புத்தகம். ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு வந்து புத்தகம் வாசிக்கிற பழக்கமே இல்லை. ஆனால் நேற்று நான் இந்த விஷயம் வந்தோடனே தேடி பிடிஎஃப்ல படிக்க ஆரம்பித்து நான் படித்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ஸோ அதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் நான் சொல்ல, நீங்களே படித்து வந்து தெரிஞ்சுக்கோங்க, அது சரியாக இருக்காது. அதனால் அதில் பேசிக்காக என்ன சொல்லியிருக்கு, ஏன் அறிவுமதி அவர்களோட இந்த ஸ்கிரிப்டை எடுத்திருக்காங்க அந்த புக்கை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதில் அவர் வந்து முருகரை பற்றிய ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணுறாரு. ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் பல கேள்வி பதில்களாக அவரே வச்சு முருகரை பற்றி இருக்கிற கேள்வி பதில்கள் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவரோட பார்வையில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லாரோட பார்வையிலும் முருகரை பற்றி என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டால் சந்தேகங்கள்லாம் இருக்கும், இல்லை முன்னுக்கு முன்னான கருத்தெல்லாம் இருக்குது, ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை குறித்து கேள்விகள்லாம் கேட்க வச்சு அவரே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டினர் செஷனும் அதில் இருக்குது. அதில் நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் குறிப்பாக இதை நான் எழுதுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து அடையாள திருட்டு நடக்குது. குமரி கண்டத்தின் கடவுளாக வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருந்திருக்காரு, ஒரு அரசராகவும் நம்ம வந்து ஆண்டிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வந்து வெளியிலேருந்து வர்றாங்க நிறையா பேர். இமயமலையை தாண்டி வர்றப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இமயமலையை தாண்டி வர்றப்போ இமயமலையை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் இருக்கிற மலைகள் சிலது உள்ளே போய் கடலுக்குள்ளே இருக்க மலைகள் சிலதெல்லாம் வெளில வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நம்ம குமரி கண்டத்துக்குள்ளே ஒரு மலை வந்து விழுங்கப்பட்டிருக்கு அப்படின்னு இளங்கோவடிகளே சொல்கிறாரு. அந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டாக வச்சு தான் முருகர் அவர்கள் ஆட்சியை நடத்தியிருக்காரு. அப்போலாம் இமயமலை கடலுக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் பிற்காலத்தில் இவங்க அந்த சைட்லேருந்து வர்றப்போ இமயமலை அப்படிங்கிறது கடல்லேருந்து வெளில வந்து அப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு மலையாகவே மாறி இருக்கு. அதை போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார். ஸோ பேசிக்கலி வந்து முருகரை ஒரு மதத்தின் அடையாளமாக இல்லாமல் அதோட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இனத்தின் அடையாளமாக பல ஆய்வுகளை செஞ்சு நான் வந்து காட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை நம்மளுக்கு பர்சனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா திராவிட கடவுள், திராவிடர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திராவிடம் அது ஒரு அந்த அரசியல் நம்பிக்கை இருக்கிறவராக இருக்கார் போல இருக்குது. அதனால் எங்கெல்லாம் தமிழ் கடவுள்னு எழுதியிருக்கணும், அவங்களாம் திராவிடமும் எழுதியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அதை படிக்கிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து என்னடா இது செட்டே ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பெரும்பான்மையாக அவர் சொல்லக்கூடிய ஃபேக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஒத்துக்கக்கூடிய விஷயம் மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக தான் இருந்தது. அதில் முருகர் எங்கே வாழ்ந்தார், எங்கெல்லாம் வந்து ஆண்டிருப்பார், ஏன் குறிஞ்சி நில கடவுளாக மலையிலேருந்து தோன்றினார் அப்படின்னு சொன்னால் மலையில் இருக்கவங்க மட்டும்தானே அவர் வந்து கும்பிடணும், ஏன் கடலில் இருக்கவங்களும் முருகரை கும்பிட்றாங்க, கடலில் இருக்கவங்க முருகரை கும்பிட்றாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அதற்கான சாட்சியங்கள், அதற்கான கோயில்கள் கல்வேல், நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேல் அப்படிங்கிறது ஒரு மெட்டலில் தான் பார்த்துருப்போம். கல்வேல்லாம் அதுக்கு நிறையா இருக்குது. அது கடற்கரை பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி வந்து முருகரை கும்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ குறிஞ்சிக்கும் மட்டும் இல்லாமல் நெய்தலுக்கும் உண்டான குமரிக்கண்டத்தின் தலைவனாகவும் கடவுளாகவும் எப்படி வந்து முருகர் நம்மளை வந்து ஆண்டவன் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அந்த திராவிடம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அதையும் தாண்டி இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வெற்றிமாறன் இந்த படத்தை எடுக்கணும், ஒரு லெஃப்டிஸ்ட் ஆச்சே அப்படிங்கிற ஒரு குரல் வந்து எழுந்திருக்கு. அது சரி தவறுன்னு நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போல. தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அடையாளம், அவருடைய பின்னணி, ரீசெண்டாக அவர் வந்து ஒரு ஃப்ளாகை வேறு வெளியிட்டிருந்தார். அந்த ஃப்ளாகோட கலர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற காரணங்கள் அதெல்லாம் வச்சு தனுஷ் தான் முருகனாக நடிக்கணுமா, வேறு ஆளே வந்து கிடைக்கலையா. நிறைய பேர் வந்து கேட்டிருந்த விஷயம் என்னென்னா ஏன் சூர்யா தான் அதுக்கு வந்து கரெக்டாக இருந்திருப்பார். கருப்பு படத்துலேயும் சூப்பராக அவருக்கு வந்து அந்த சாமி ரோல் செட் ஆச்சு. சிவகுமார் அவர்கள் முருகனாவே நடித்தவர். சரவணன் கார்த்தின்னு முருக பக்தினால பார்த்தீங்கன்னா 2 பசங்களும் பேர் வச்சிருக்காரு. கார்த்திகள் செட் ஆகுனா கூட சூர்யாவுக்கு செட் ஆகுமே, அவர் வச்சு எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆக்டிங்க்கெலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இதில் அனைவருக்கும் இருக்க ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தாங்க, எல்லாருமே ஒரு வெறுப்பை கக்கி வச்சுருந்தாங்க அவங்களோட ஒப்பீனியனில். அப்படின்னா வந்து அது என்னோட ஒப்பீனியன் தான், இசைக்கு வேறு ஆளே கிடைக்கல. ஏன்னா அந்த ப்ரோமோலே ஒரு மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கன்றாவியாக இருந்தது. டசன்ட் மீன் தட் வி டோன்ட் லிசன் டு மாடர்ன் மியூசிக். இப்போ இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ்லாம் பிடிக்காதுன்னு இல்லை, ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் யார் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. சந்தோஷ் நாராயணன் வட சென்னையில் மியூசிக் போட்டார். அவரை மாற்றிட்டு அரசனில் வந்து நீங்கள் அனிருத்தை போட்டதுக்கே நம்மளுக்கு அனிருத் பிடிக்கும்னா கூட வந்து என்னங்க இது சந்தோஷ் நாராயணன் தான் அந்த படத்துக்கே ஒரு ஃப்ளேவரை சேர்த்தாருன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குற மாதிரி இந்த இசை அபயங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, பேரில் மட்டும்தான் இசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரை போயிட்டு ஏங்க இந்த படத்துக்கு போட்டிங்க, ப்ரோமோ அந்த மியூசிக்கே வந்து ரொம்ப கன்றாவே தாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனதார எல்லாருமே வந்து கொட்டியிருந்தாங்க. அதில் நானும் வந்து இணைந்து கொள்கிறேன். பட் இதுவே கிரியேட்டிவ் சாய்ஸஸ் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம். இருந்தாலும் எல்லாருக்கும் அடையாளமாக பார்க்கப்படுற ஒரு கடவுளை பற்றி ஒரு படம் வரப்போகுது, அதுவும் நார்த்தில் எடுக்க போகிற படத்துக்கு ஒரு ரிப்ளை மாதிரி நம்மளுக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ஊறுதலாக இருந்திருக்கும் போல இருக்குது. எது எப்படியோ இப்போ இதை கேட்டுட்டு அறிவுமதி அவர்களுடைய அந்த புத்தகத்தை வந்து எல்லாருமே தேடி படிச்சிங்க அப்படின்னா அதில் நிறையா விடைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சந்தேகங்களும் பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அதை படித்தோன்னு நிறைய சந்தேகங்களும் உங்களுக்கு வந்து தோன்றலாம், பாப்பப் ஆகி நிறைய தேடல் உங்களுக்கு வர்றதுக்கான விஷயங்களும் அந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ பேசிக்காக இதுதான் இந்த படத்துடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம்.
இதில் நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் பிடிக்கல. வெற்றிமாறன்னா உங்களுக்கு தெரியும் கெட்ட வார்த்தை, அது மட்டும் இல்லாமல் வடச்சென்னை சம்மந்தப்பட்ட நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறனால அந்த கெட்ட வார்த்தை அவர் படத்தில் நிறையா இருக்குன்றதுனால கிண்டல் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் திருவிளையாடல் படம் இருக்கு இல்லையா, சிவாஜி அவர்களுடைய திருவிளையாடல் படம், அதில் வந்து முருகர் பேசுறது, பார்வதி பேசுறதுலாம் வச்சு வெற்றிமாறன் பேசினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வடச்சென்னை இருக்கிற டைலாக்ஸ்லாம் வச்சு போட்டிருந்தாங்க. வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தை எடுத்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படத்தை நீங்கள் அந்த மாதிரி வந்து போடுறீங்க டப் பண்ணினா கூட பரவாயில்ல, அதை ஃபன்னாக எடுத்துக்கலாம். ஒரு சாமி பல பேரோட நம்பிக்கை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஃபன்னுன்ற பேரில் வெற்றிமாறன் வந்து எப்படி பேசினா எப்படிக்குன்னு சொல்லிட்டு கடவுளாக வேஷம் தரிச்சிருக்கவங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய அந்த கொச்சையான வார்த்தைகள்லாம் பார்க்குறப்போ நல்லா இல்லை. ஸோ ஃபன்னுக்கு ஒரு பவுண்டரி இருக்குது. ஸோ அதை வந்து நிறுத்திக்கலாம். கண்டிப்பாக சில பேருக்கு அதெல்லாம் பார்த்தா வந்து புண்படும் அண்ட் நியாயமாகவும் அது வந்து சரியில்லை அப்படிங்கிறது நம்மளோட ஹம்பிள் ஒப்பீனியன். இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தெரில. இதை குறித்து வெவ்வேறு தகவல்கள் நம்மளுக்கு எதாவது புதுசாக கிடைக்கிறப்போ அதை குறித்து ஒரு அப்டேட் காணொலியும் நம்ம வந்து போடுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம மன்னன் அவர்களோட ஒரு பாட்காஸ்ட் போட்டிருந்தோம் முருகரை பற்றி. அது அப்ரப்டாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. பல பேர் வந்து செகண்ட் பார்ட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஸோ ஒரு தகவல் அப்படிங்கிறப்போ முழுசாக நிறைய பேர் பார்க்காம போயிடுவாங்கன்றனால இன்னும் அரை மணி நேரம் அந்த வீடியோவில் மீதி இருக்குது. அது ஒரு செகண்ட் பார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ முழுமையாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்க நிறைய பேருக்கு இதுதான் வந்து விடை. பொறுத்திருந்து பாருங்கள். இந்த ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்து முடிங்க. இந்த வாரம் முடியறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செகண்ட் பார்ட்டையும் ரிலீஸ் பண்ணுவோம். அதுலேயும் முருகரை பற்றின உங்களோட கேள்விகளுக்கு நிறைய ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. குறிப்பாக இந்த தமிழ் முருகன்ற படத்தை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்போ தெரியாது. இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ண முன்னாடியே ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் தெரிஞ்சோ தெரியாமலோ மன்னன் அவர்கள் நிறைய தகவல் சொல்லியிருக்காரு. அந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்து தெளிவடைஞ்சுக்கோங்க. நன்றி.